வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளப்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜூஸ் போட தெரியாதா, இதெல்லாமா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் வந்து சீடு இல்லாமல் எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் சீடு இல்லாமல் பண்ணணுன்னா, இது வந்து குட்டி குட்டி விதையாக இருக்கிறதுனால இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப மாவாயிடும். குழந்தைங்கலாம் குடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து டேஸ்டியாக சீடு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இது 6 மந்த் பேபிக்கு வந்து pomegranate ஜூஸ் சீடு இல்லாமல் கொடுக்கலாம். 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸும் வந்து கண்டிப்பாக இதை ஜூஸ் குடிக்கணும் ப்ரெக்னென்ட் டைமில். ஏன்னா வந்து இது நிறைய அயன் இருக்குது. இதில் ப்ளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் இது. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அதை கட் பண்ணி இதை நான் வந்து உதிர்த்துக்கங்க. இதை உதிர்த்ததுக்கப்புறமா இதை நான் வந்து ஒரு 3 பழம் எடுத்து உதிர்த்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு அகலமான, அதாவது நல்லா ஆழமான பாத்திரத்தில் போட்டு ஒரு இந்த மாதிரி மத்து வச்சுட்டு, பருப்பு கடையிறதுக்கெலாம் மத்து வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி மத்து வச்சு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். இதை ஸ்மாஷ் பண்ணுற ஒரு 10 மினிட்ஸ் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே அதுலேருந்து ஜூஸ் எல்லாம் வந்துடும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ சீடு மட்டும்தான் இருக்குது அதில். இதை வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கிளாஸ் வந்திருக்குது. இதை நான் நல்லா வடிகட்டிட்டேன். இந்த பாருங்கள், நான் சீடு மட்டும்தான் இருக்குது இதில். இது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த சீடை. இதை வந்து பெரியவங்க சாப்பிட்றலாம். இதுலேயும் சத்து இருக்குது, அதனால் இதை தூக்கி போடக்கூடாது. எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு 7 மந்த் ஆகுது. அவனுக்கு இந்த ஜூஸை குடிக்கிறோம். அவன் எப்படி என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்கிறத பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதை மறக்காமல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குடிப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.